والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரருளால் அருள்வளமிக்க ரமதானுடைய கடைசி 10 இரவுகளிலே அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுகளை அமல்களால் உயிர்ப்பித்ததை போல நாமும் அந்த இரவுகளிலே நின்று வணங்குவதற்காகவும் அல்லாஹுடைய அருளை தேடுவதற்காகவும் அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். அருள்வளமிக்க மகத்துவமிக்க இந்த ரமலான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கண்ணியத்திற்குரிய வேதத்தை, இறுதி வேதத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியதற்காக இந்த மாதத்தினுடைய சிறந்த இரவிலே அல்லாஹ் கொடுத்ததற்காக நம்மை எல்லாம் நோன்பு நோக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த நோன்பு எதற்காக நாம் கடமையாக்கினோம்? திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக நோன்பு நமக்கு வந்தது. நோன்பின் மூலமாக வல்ல ரஹ்மான் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கத்திற்காக? அதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த ஒற்றை விஷயம்தான் எல்லா அமல்களுக்கும் பிரதானமான காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான். அந்த ஒரு விஷயம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான். இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், இந்த தொழுகை உங்களிடத்தில் என்ன மாற்றத்தை தர வேண்டும்? மானக்கேடான காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும், அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். ஒரு மனிதர் எப்பொழுது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு விலகுவார்? அவருடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய அச்சம் இருக்கும் பொழுதுதான். ஒரு தீமை அவர் கண்முன்னால் நடந்து அந்த தீமையின் பக்கம் இவர் இழுக்கப்பட்டாலும் என்னுடைய ரப்பு இதை தடுத்திருக்கிறான், இதன் பக்கம் நான் போக மாட்டேன் என்று ஒதுங்குவார். அப்ப அந்த இறையச்சம் தொழுகையின் மூலமாக நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். ஹஜ்ஜுக்கு புறப்படுவதாக இருந்தால் எல்லா விதமான தயாரிப்புகளையும் நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். தேவையான ஆடைகள், உணவு சமைப்பதற்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு எதுவெல்லாம் முக்கிய தேவையாக இருக்குமோ அதையெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த வழி சாதனங்களிலே மிக முக்கியமானது எது தெரியுமா? தக்வா என்கின்ற இறையச்சம் தான். எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இறையச்சத்தை போட்டுவிட்டு நீங்கள் போய்விடாதீர்கள், அந்த ஹஜ் எந்த பலனையும் தராது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு பாடம் எடுக்கிறார். அப்படி என்றால் ஒட்டுமொத்த மனித வாழ்வில், ஒரு மூமினுடைய வாழ்வில் இறையச்சம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால்
அவனுடைய வாழ்வே கேள்விக்குறியாக மாறிவிடும். அவன் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் பெயருக்குத்தான் அந்த ஈமான் இருக்குமே ஒழிய அது உண்மையான ஈமானாக இறை நம்பிக்கையாக இருக்கும் என்று சொன்னால் இருக்காது. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையை அல்லாஹ் விரும்புவதும் கிடையாது. ஆனால்தான் இறை அச்சத்தை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற இடங்களை பாருங்க. கிட்டத்தட்ட 258 இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை அச்சத்தை குறித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசுகிறார். அதுல குறிப்பா சுமார் ஒரு 70 இடங்கள்ல நேரடியாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகுல்லாஹ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை நேரடியாகவே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த இறையச்சம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுதெல்லாம் 3 ஆயத்துகளை ஓதாமல் தங்களுடைய உரையை துவங்க மாட்டாங்க. என்ன ஆயத்து? முதல்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இந்த ஆயத்துடைய துவக்கம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை ஓதாமல் அவருடைய உரை இருக்காது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்து ஓதாமல் அவருடைய உரை இருக்காது. அதே போல அடுத்ததாக ஓதக்கூடிய ஆயத்திலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் ஷதீதா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தால் ஒரு வசனத்தை மட்டும் ஓதிவிட்டு உள்ளே போயிருக்கலாம். ஆனால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக மீண்டும் மீண்டும் அந்த வசனங்களிலே இறையச்சத்தை சொல்லக்கூடிய வசனங்களை ஓதி தன்னுடைய உரையை துவக்குகிறார்கள். அந்த இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும், அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருந்தா நமக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும், இந்த உலகத்துல நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை பெறலாம் என்பதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த கால வரலாறுகள் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த நபி தோழர்கள் மூலமாக, நபி மொழி வரலாறுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுல மிக முக்கியமானது இறையச்சத்தினால் நாம் அடையக்கூடிய சிறப்பு என்ன? நம்மிடத்தில் இறையச்சத்தை வளர்த்துக் கொண்டால் நாம் அடையக்கூடிய முதலாவது சிறப்பு என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரோடு உடன் பிறந்த சகோதரர்கள் பொறாமையின் காரணத்தினால் அடியோடு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கிணற்றுக்குள்ள, பாலும் கிணற்றுக்குள்ள தள்ளிவிட்டு போயிடுறாங்க. பாலும் கிணற்றுக்குள் தள்ளப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அது என்ன? தக்வா, இறையச்சம். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு அஞ்சுவதை விட்டுவிடக் கூடாது, அல்லாஹுடைய பயத்தை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக இருந்த காரணத்தினால் இதே சகோதரர்கள் காலச்சக்கரத்தை அல்லாஹ் அப்படியே சுழற்றுகிறான். யாரெல்லாம் கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலுங்கிணற்றுக்குள் தள்ளிவிட்டார்களோ அதே சகோதரர்கள் ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் உணவு தானியம் கேட்டு கையேந்தி நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் மாற்றி தருகிறான். அந்த நாட்டின் அமைச்சராக, உணவுத்துறை அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தி வைக்கிறான். இந்த சகோதரர்கள் அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது அடையாளத்தை அறிந்து கொண்டு அவர்கள் கேட்கிறாங்க, நீர் யூசுஃபா? கேட்கக்கூடிய தொனி எப்படி இருக்கிறது? நாங்க தான் உன்னை பாலுங்கிணற்றுல தள்ளி விட்டோமே, ஆனா நீ எப்படி இங்க அமைச்சராக இருக்கிற, இந்த நாட்டை ஆளக்கூடியவனாக எப்படி இருக்கிற என்ற ஆச்சரியத்துல அந்த சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீ யூசுஃபா? யூசுஃபா இப்படி வந்து உயர்ந்து நிற்கிற என்று கேட்கிறார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை அவர்களுக்கு மத்தியிலே பேசுவாங்க. இன்னஹு மை யத்தகி வ யஸ்பீர், யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி தன்னுடைய கஷ்ட காலங்களிலே பொறுத்துக் கொள்கிறார்களோ, பொறுமையாக இருக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த மக்களுக்கு, அல்லாஹுவை அஞ்சி தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக வாழக்கூடிய மக்களுக்கு, கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு, கடுமையான வறுமை ஏற்படும் பொழுது கூட அல்லாஹுடைய அச்சத்தை விட்டு விலகி ஹராமான காரியங்களிலே ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு, எவ்வளவு ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டாலும் அந்த சூழலிலே அல்லாஹுடைய அச்சத்தை விட்டு விலகி விடாமல் உறுதியாக நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு, எவ்வளவு வசதி வாய்ப்புகள், ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹுவை மறந்து விடாமல் அல்லாஹுடைய அச்சத்திலே உறுதியாக நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை சொல்லுகிறார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறான். முஹ்சினீன்களாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக அவர்களை பிரகாசிக்க வைக்கிறான். இறையச்சம் என்கின்ற அந்த ஒன்று நாம் அதை அணிந்து கொண்டால், நாம் சுமந்து கொண்டால், நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை பசுமையாக்கி கொண்டால், எல்லா விஷயங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக நாம் இருந்தால், அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி என்ன? நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்றைக்கு வேண்டுமானால் நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், இன்றைக்கு வேண்டுமானால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இறையச்சத்தை நாம் பற்றி பிடிக்கின்ற காலமெல்லாம் ஒரு காலம் இல்லை என்றால் ஒரு காலம் இந்த உலகத்திலே நம்மை அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தியே தீருவான். அதற்கு மிகப்பெரிய சான்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சவாதிகளுக்கு சொல்லக்கூடிய மற்றொரு நற்செய்தி என்ன? உமை யத்தகில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, யஜ்அல் அல்லாஹு மஹ்ரஜா, அவர்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவான். யாருமே இல்ல, கை தூக்கிவிட ஆள் கிடையாது. இதே போல ஒரு சோகம், வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, கடன், இப்படி எல்லா நெருக்கடிகளும் வந்து கழுத்தை நெரிக்கும் பொழுது நாம் இறையச்சவாதிகளாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், வாக்குறுதி அளிக்கிறான், நான் அவர்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இலகுவான பாதையை நான் காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தி 65வது அத்தியாயம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். இதற்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தி 12வது அத்தியாயம் 90வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல நாம் இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்றோம் இல்லையா? பகலெல்லாம் அல்லாஹுக்காக பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம். இரவெல்லாம் இறைவனுடைய திருப்தியை நாடி, நன்மையை நாடி, ஈமானோடு இன்று வணங்கினோம். இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தான தர்மம், இதுவெல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்தால் மட்டும்தான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாளை மறுமையில் நமக்கு பலன் தரும். அல்லாஹ் மறுத்துவிட்டால், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் நாம் தொழுத தொழுகை வீண்தான், நாம் நோற்ற நோன்பு வீண்தான், நாம் கொடுத்த தர்மம் வீண்தான். அப்படி என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் என்ன வேணும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிக ஆழமாக செய்தியை பதிய வைக்கிறான். 5வது அத்தியாயம் 27வது வசனத்துல, இன்னமா யதஹப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் நன்மைகளை, அமல்களை, இபாதத்தை ஏற்றுக்கொள்வதெல்லாம் யார் முத்தகீன்களாக, இறையச்சவாதிகளாக, அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்காக தொழுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தால் நோன்பு நோக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தால் தான தர்மங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தால் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்களோ, ஜிஹாது செய்கிறார்களோ, அந்த மக்களிடம் இருந்து மட்டும்தான் அல்லாஹ் நன்மைகளை ஏற்றுக்கொள்வான். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் பெருமைக்காக, ஊர் உலகம் பேச வேண்டும் என்பதற்காக தங்கள் செல்வங்களை கொடுக்கிறார்களோ, ஊர் மக்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கிறார்களோ, இரவில் நின்று வணங்குகிறார்களோ, அல்லாஹ் சொல்லிவிடுவான், அவர்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும். நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட இறையச்சம் மிக முக்கியம். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை வைத்திருக்கிறான். இன்னும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசும்பொழுது பல இடங்களிலே சொல்லுவான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யுஹிப்புல், அவன் நேசிக்கிறான், விரும்புகிறான், யாரை? முத்தகீன், இறையச்சவாதியை அல்லாஹ் நேசிக்கிறான். எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு அதற்கு முக்கியத்துவம்! இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் உலகில் கொடுக்கிற கண்ணியம், மறுமையில் கொடுக்கிற கண்ணியம், அவர்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹுடைய நேசத்திற்குரியவராக அந்த மக்கள் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹுடைய நேசத்திற்குரியவராக ஒருவர் ஆகிவிட்டால் அவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்வதாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க துவங்கிவிட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக, கேட்கின்ற காதாக, பிடிக்கின்ற கரமாக, நடக்கின்ற காலாக அல்லாஹ் மாறிவிடுகிறான். மாறிவிடுறான், அல்லாஹ் அவனுக்கு அருளை எல்லா புறத்திலிருந்து கொடுக்கிறான். அந்த அடியான் எந்த அடியான்? அல்லாஹ் நேசிக்கிற அடியான். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஒரு விஷயத்தை, கோரிக்கையை, பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உடனே அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். அவர் பாதுகாப்பு கேட்டால் அல்லாஹ் உடனே அவரை பாதுகாக்கிறான். அவர் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உடனே அவரை மன்னிக்கிறான். எல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்
அதிகமாக வருத்தப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் கவலைப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால், யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த அடியானுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுதுதான் அல்லாஹ் மிக அதிகமாக கவலைப்படுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சர்வ வல்லமை படைத்த ரப்பு. வானங்கள் அவனுக்குத்தான், பூமி அவனுக்குத்தான், சூரியன் அவனுக்குரியதுதான், எல்லா படைப்புகளும் பிரபஞ்சம் முழுவதும் அவன்தான் ராஜா, சக்கரவர்த்தி, மாமன்னன். அந்த மாமன்னன் பூமியில் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அல்லாஹ் கவலைப்படுகிறான், வேதனைப்படுகிறான் என்று சொன்னா அந்த அடியானுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய சிறப்பு! அந்த சிறப்பு எதன் மூலமாக கிடைக்கிறது? அல்லாஹ் நேசிக்கின்ற இறையச்சத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப இறையச்சம் என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்வான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த இறையச்சம்னா என்ன? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இறையச்சம் நாம என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? பெரும்பாலும் இறையச்சம் என்றால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? நல்ல நெஞ்சு நிறைய ஒரு தாடி வைத்து, ஜிப்பாவை அணிந்து, நல்ல ஒரு ஆடை அலங்காரத்தோடு அவர் பள்ளிவாசலும் கையுமாக, தஸ்பீஹ் மணியும் கையுமாக ஒருவர் திரிகிறார் என்று சொன்னா நல்ல ஒரு இறையச்சமான இபாதத்தாளி என்று நாம் நினைக்கிறோம். இறையச்சத்தை அல்லாஹ் வெளி தோற்றத்தை வைத்து அளவிடல. அல்லாஹ் அளவிடுவது எதை வைத்து? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தக்வா காஹுனா, அத்தக்வா காஹுனா, அத்தக்வா காஹுனா. இறையச்சம் இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று இதயத்தை காட்டி சொல்லுகிறார்கள். ஒருவருடைய மனதில் இருப்பதுதான் இறையச்சம். வல்லாஹு அலீமுன், அல்லாஹ் அறிவான். யாரை தெரியுமா? ஃபில் முத்தகீன், யார் இறையச்சவாதிகள் என்பதை அல்லாஹ் அறிவான். வெளிப்படையாக நாம் நடித்து விடலாம், இறையச்சவாதி போல் தன்னை காட்டிக் கொள்ளலாம், இறையச்சம் மிகுந்திருப்பது போல் தன்னுடைய செயல்பாடுகளால் காட்டிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். அப்ப இறையச்சம் என்பது நம்முடைய இதயம், உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இப்பொழுது சில சம்பவங்களை எல்லாம் நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க போகிறோம். இறையச்சவாதிகள் என்று அல்லாஹ்வால் புகழப்பட்ட அந்த மக்கள், அவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் சில காட்சிகளை கடந்து சென்றார்கள். அது போன்ற காட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் உண்மையிலேயே இறையச்சத்தோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை உரசி பார்த்து விடலாம். எங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு இறையச்சம் தடுமாறும், நல்ல செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் வைங்க, நல்ல ஒரு ஏழ்மை நிலையில, வறுமை நிலையில இருக்கும் பொழுதெல்லாம் மனுஷன் எப்படி இருப்பான்? எனக்கு மட்டும் அல்லாஹ் சொத்து சுகங்களை கொடுத்தா, எனக்கு மட்டும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா. இந்த பணக்கார பயல்கள்லாம் கஞ்ச பிசுனாரியா இருக்கிறான், நான்லாம் என் செல்வத்தை வாரி வாரி ஏழைகளுக்கு கொடுப்பேன், பள்ளிவாசலுக்கு கொடுப்பேன், நோன்பு கஞ்சி கொடுப்பேன், சகர் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு வீராப்பாக பேசுவார்கள் சிலர். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சோதனைக்குனே அவனை பணக்காரனா ஆக்கிடுவான். இப்படி பேசுறான்ல, அவன் கையில் அல்லாஹ் செல்வத்தை கொண்டு போய் கொடுப்பான். இவன் சொன்ன வார்த்தையில உண்மையாளனா இருக்கிறானா? அதிகாரம் இல்லாமல் இருக்கும்போது பேசுவான். என்ன அதிகாரத்தோ ஆட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சமுதாய தலைவராக வந்து சமுதாயத்தை என்ன பாதுகாத்தாங்க? எல்லாம் முட்டாள்களா இருக்கிறாங்க, மூடர்களாக இருக்கிறாங்க என்று கீழ்நிலையில் தொண்டனாக இருந்து பார்த்து அப்படியே உள்ளத்திலிருந்து ஆக்ரோஷமா பேசுவான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், பொறுப்பை கொடுப்பான் கையில. அவன் எப்படி இருக்கிறான்? உண்மையிலேயே இறையச்சத்தோடு அந்த வார்த்தையை சொன்னானா அல்லது வெளி பேச்சுக்காக பேசினானா என்பதை உரசி பார்ப்பதற்காக அந்த சூழலை உருவாக்குவான். வறுமையில் ஒரு இறையச்சத்தில் இருப்பது பெரிய காரியம் கிடையாது. வறுமையில கையில காசு இல்லாம கடன் தொல்லையோடு, பசியோடு, பஞ்சத்தோடு அல்லாஹ்விடத்துல வந்து சரணடைந்து, இறைவா எனக்கு பரக்கத்து தா, என் ரிஸ்கை கொடு, கடன் இல்லாமல் வாழவே என்று கேட்பது பெரிய மேட்டர் கிடையாது. செல்வம் மிகைத்திருக்கும் பொழுது, கண்ணை மறைக்கிற அளவுக்கு செல்வம், எல்லா வசதியும் இருக்கிறது, எந்த வசதிக்கும் குறைபாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்து அந்த சூழலிலே அந்த மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வின் பக்கம் வருகிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான் என்று சொன்ன அதுதான் உண்மையான இறையச்சம். அதற்கு மிகப்பெரிய சான்று யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்காத செல்வங்களே இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை போல் யாருக்கும் கொடுக்கவில்லை. அவ்வளவு செல்வங்கள், அவ்வளவு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தி தந்திருந்தான், ஜின்களை வசப்படுத்தி தந்திருந்தான், பறவைகள் பேசும் மொழி அவருக்கு தெரியும், எறும்புகள் பேசக்கூடிய மொழி அவருக்கு தெரியும், எல்லா விஷயமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கும் பொழுது
அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஹூத் பறவை மூலமாக ஒரு தகவல் கிடைக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன் அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேட்கிறாங்க, பெரியவர்களே எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நமக்கு அருகாமையில சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு ராணி ஆட்சி செய்கிறார், அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை யார் இப்பொழுது இங்கே கொண்டு வருவார்கள்? உடனே ஒரு ஜின் எந்திக்கிறது, சுலைமான் அவர்களே நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் நான் அதை தூக்கி கொண்டு வந்து விடுவேன். உடனே மற்றொரு ஜின், வேற அறிவு கொடுக்கப்பட்ட மற்றொரு ஜின் சொல்லுகிறது, உங்கள் இருக்கையிலிருந்து நீங்கள் எழுதுவதற்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை உங்கள் அருகாமையில் வைத்து விடுவேன். சொன்னது போலவே கொண்டு வந்து வச்சுச்சு. ஒரு நொடிதான், ஒரு நொடியில பக்கத்து நாட்டில் இருக்கிற சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருகாமையில் வந்துருச்சு. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம் மனிதர்களை மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது, ஜின்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல. இந்த அதிகாரத்தை நினைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூரிப்படையல, பெருமை அடையல, மாறுதட்டி கொள்ளல. என்னை பார்த்தா எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், எனக்கு கீழே எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாங்க, நாங்கள் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போடுவோம், எங்களை கேட்பதற்கு யார் இருக்கிறார், எந்த நாட்டுக்குள்ள வேணாலும் எங்க உளவு படை அனுப்புவோம். எல்லாம் பேச்சு வெத்து பேச்சு. உலகத்தில் நாங்கள் தான் நம்பர் 1 சர்வாதிகாரம், நாங்கள் தான் இருக்கிற அணுகுண்டு தயாரிப்பதில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். எல்லாம் சரி, 30 வருஷமா ஒரு நாட்டில் பொருளாதார விதிச்சு நாசமாக்கி அவங்க மறுபடியும் போர் என்ற பேர்ல உள்ளெடுத்தா எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி மெஞ்ச பொழந்துகிட்டு பேசுறான்ல, உள்ள மாட்டிக்கிட்டு அடி வாங்கி திணறி வெளியில ஏண்டா போய் இஸ்ரேல்காரன் பேச்சை கேட்டு ஈரானுக்குள்ள காலை விட்டோன்னு அழுது கொண்டு இருக்கிறான். நீ என்ன பெரிய சர்வாதிகாரி, 30 வருஷம் ஒரு நாடு பொருளாதார தடை, எதையுமே வாங்க முடியாது, அவ்வளவு பொருளாதார தடை விதிச்சு நசுக்கி வச்சிருக்கிற அவன்கிட்ட போய் உலகத்திலே பெரிய ரவுடி நான் தான்ற, என்னை எவனும் அடிக்க முடியாங்கிற, உள்ள மாட்டிக்கிட்டு கதறுற. அப்ப இதெல்லாம் ஆட்சி அதிகாரமா? ஆனா உண்மையிலேயே ஆட்சி அதிகாரம் சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. உண்மையிலேயே எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகாரம் சுலைமான் நபியுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த சம்பவம் ஜின் வந்து அந்த நாற்காலியை வைத்த உடனே சுலைமான் நபியுடைய இறையச்சத்தை உடனே பாருங்கள், உடனே அவங்க சொல்றாங்க, ஹாதா மின் ஃபலுலி ரப்பி, சொல்லிவிட்டு சொல்றாங்க, இதன் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? லியப்லுவனி அஷ்குரு அம் அக்புரு, என் ரப்பு என்னை சோதிக்கிறான், நான் உண்மையிலேயே அவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி மறந்தவனாக இருக்கிறேனா என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக எனக்கு இந்த அருள்கொடையை தந்திருக்கிறான். இறைவா, நீ என் மீது புரிந்த அருள்கொடைகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய செய்தியை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோமே. அப்ப இது விளங்கக்கூடிய செய்தி என்ன, இதில் படிக்கக்கூடிய செய்தி என்ன? திடீர்னு அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறான், வளர்ச்சியை கொடுக்கிறான், வெற்றியை தருகிறான் என்று சொன்னா சோதிக்கிறான் நினைக்கிறோம். உள்ளம் என்ன சொல்லணும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, நீ நாம் நினைத்ததெல்லாம் நடத்தலாம் என்ற அந்த திமிரும் போதையும் வந்துவிடக் கூடாது. உடனே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். சுலைமான் நபி பயந்தார்கள். என்னுடைய இறைவன் என்னை சோதித்து பார்க்கிறான், நான் உண்மையிலே நன்றியுள்ளவனா நன்றி கெட்டவனா என்பதை சோதித்து பார்க்கிறான். இந்த அருள் எல்லாம் அவன் கொடுத்ததுதான். ஹாதா மின் ஃபல்லில் ரப்பி, என் ரட்சகன் தந்த அருள் கொடை என்று சுலைமான் நபி அங்கே பேசுகிறார் என்று சொன்னா, இதுதான் ஒரு உண்மையான இறையச்சவாதியிட்ட வெளிப்படக்கூடிய தன்மை. இந்த பணிவு இருக்க வேண்டும். இந்த பணிவு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் உரசி பார்க்க வேண்டும். அதே போல ஆட்சி அதிகாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சாதாரண ஆட்சியா? ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்துட்டு போனாங்க. உமருடைய காலத்துல மிக வளமான ஆட்சி வரும் என்று சொல்லி மிக தெளிவாக நமக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தது போலவே 10 ஆண்டு காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தில் 3இல் 1 பகுதி இஸ்லாம் ஆட்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு பரந்த நிலப்பரப்பை அடைந்தது. அவ்வளவு பெரிய பரந்த நிலப்பரப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்றாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. எகிப்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் கிடக்கிறது. சிரியா வந்துவிட்டது, பாரசீகம் வந்துவிட்டது, எல்லா வல்லரசுகளும் இங்க இஸ்லாமிய பேரரசுக்குள்ளே கட்டுப்பட்டு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த ஆட்சியில ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை?
ஒரு மனிதர், அவருடைய பேர் என்ன? உயைனா பின் ஹிஸ்ன் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு நபி தோழர் தான். உயைனா பின் ஹிஸ்ன் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய அண்ணன் மகன், அவர் பேரு ஹுர்ரு பின் கைஸ். இந்த ஹுர்ரு பின் கைஸ் ஒரு இளைஞர். இந்த இளைஞரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அரசவையில, அமைச்சர் சபையில வைத்திருப்பாங்க. எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரையெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா, குர்ஆனை நன்கு கற்ற அறிந்தவர்களை இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அதனால்தான் இப்னு அப்பாஸுக்கு அவருடைய சபையில முன்னுரிமை உண்டு. அதே மாதிரிதான் இந்த ஹுர்ரு பின் கைஸுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் சபையில முன்னுரிமை கொடுத்து வைத்திருக்கிறாங்க. இந்த உயைனா பின் ஹிஸ்ன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சகோதரன் மகன் அவர்கிட்ட சொல்லி, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. யார்கிட்ட அப்பாயின்மெண்ட்? ஜனாதிபதியை நான் பார்க்கணும், பேசணும். நீ அவருடைய அரசவையில் இருக்கிறீல, நீ கொஞ்சம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடு. இவர் போய் பேசி, என்னுடைய சாச்சா உங்களை பார்க்க விரும்புறாரு, சரி வர சொல்லுங்க. உள்ள சபைக்குள்ள நுழையும் பொழுதே இந்த உயைனா என்ன பண்றாருன்னா, வரும்பொழுது சபையில எல்லா அமைச்சர்கள், எல்லா தளபதிகள் இருக்கிறாங்க, ஜனாதிபதி இருக்கிறார். ஜனாதிபதியை பார்த்துட்டு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட், ரொம்ப கத்திக்கிட்டு வராரு சபைக்குள்ள வரும்போது. உள்ளே நுழைஞ்ச உடனே, உமரே நீ என்ன ஆட்சி பண்ற? கேட்டது அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவர்கிட்ட பேசணும். பேச போறவர் எப்படி பேசணும்? இவருக்கு ஒரு தேவை இருந்தாலும் ஜனாதிபதி பேசும்போது ஒரு பணிவோடு பேச வேண்டாமா? நுழையும் பொழுது நீ எல்லாம் என்ன ஆட்சி பண்ற, நீ எல்லாம் என்ன நீதி நிர்வாகம் பண்ற, உன்னைய வச்சு எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று கத்தி கொண்டு உள்ளே நுழைகிறார். இன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் முன்னால் இப்படி யாராவது பேசிவிட்டு தப்பிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏ பேசிவிட்டு தப்பிக்க முடியுமா? ஒரு கவுன்சிலரை முறைத்துக் கொண்டு தப்பிக்க முடியுமா? ஒரு ஆட்சியாளர் ஒட்டுமொத்த அரபுலகத்தின் தலைவரை பார்த்து ரொம்ப எளிதா சபையில எல்லாருக்கும் முன்னாடி இழிவுபடுத்துறார். உமருக்கு கோபம் கொப்பளிக்கிறது. பொதுவாகவே நமக்கு தெரியும் உமர் எப்படிப்பட்டவர் என்று. ஏதேனும் ஒரு முரண் என்று சொன்ன கை உடனே வாளுக்கு தான் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளையிடுங்கள், தலையை துண்டாக்குகிறேன் வார்த்தை வரும். கடும் கோபக்காரர் உமர். அப்படிப்பட்ட கடும் கோபக்காரர் கடும் கோபத்தை எழுப்பக்கூடிய வகையில இவர் நடந்து கொண்ட உடனே கோபத்தில் இறங்கி வந்து அவரை அடிப்பதற்கு கையை ஓங்கி கொண்டு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த ஹுர்ரு பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் 7வது அத்தியாயத்துடைய 199வது வசனத்தை உடனே அங்க ஓதுகிறார். ஹுதில் அஃப்வ, அவர்களை மன்னிப்பீராக, அவர்களுக்கு நன்மை ஏவுவீராக, முட்டாள்களை நீர் பெருந்தன்மையோடு புறக்கணித்து விடுவீராக. இது யாருக்கு இறங்கிய வசனம்? ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிய வசனம். காஃபிர்கள் ரொம்ப ஆட்டம் போட்டு அறிவில்லாமல் பேசிக்கொண்டு தர்க்கம் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னா, அவனை விட்டு தொலை, அவனுக்கு மைண்ட்ல ஏத்தாத. இன்னைக்கு சிலவர் இருப்பான்ல, நம்ம அறிவுபூர்வமாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில எவ்வளவு ஆதாரங்களை அடுக்கினாலும் நான் எங்க முன்னோர்கள் சொல்றதான் செய்வோம், நாங்க தர்காவுக்கு தான் போவோம், நாங்க மௌலிது தான் ஓதுவோம், நம்ம பிரச்சாரம் பண்ண வீம்புக்குனே மைக் செட்டை வெளியில வச்சு மௌலிது பாட்டை போட்டு கத்துறது, சீரியலைட்ட போட்டு. இது மாதிரி மூடர்களை தான் அல்லாஹ் சொல்றான், நீ இவன்ட்ட மாத்தி 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 சண்டை போடாத, விட்டு தள்ளு. அந்த மூடர்களை புறக்கணி, மன்னித்து விடு, நன்மையை ஏவு, நன்மையை ஏவி அவர்களுக்கு சொல்லு, இதை மட்டும் செய்ய அப்படின்னு வசனம் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு இறங்கியது. அந்த வசனத்தை இந்த ஹுர்ரு பின் கைஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா ஓடி வந்து அந்த மனிதரை அடிக்க போறாங்க. அடிக்க போகக்கூடிய நேரத்தில் ஓடிட்டார் கரெக்டா. இந்த வசனத்தை கேட்ட உடனே அடிக்க பாய்ந்த கோபத்தோடு பாய்ந்த உமர் அவர்கள் நடுநடுங்கி அப்படியே கீழே உட்கார்ந்துறாங்க. ரியாலிட்டி என்ன? அவருடைய ரியல் குணம் என்ன? கடும் கோபக்காரர், முன் கோபக்காரர், அடிதான், பேச்சே கிடையாது, அடிச்சுட்டு தான் அதுக்கு பேச்சு. அவர் கையை ஓங்கி அடிக்க வர்றாரு. ஒரே ஒரு இறைவசனத்தை தான் இவர் தூக்கி போடுறாரு. இந்த இறைவசனத்தை கேட்ட உடனே நடுங்கி கீழே அப்படியே உட்கார்ந்துறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய இறையச்சம். ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சி தலைவர் கோபக்காரர். நம்மள சொல்றோம் இன்னைக்கு, என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிறாத, ஒரு அடிதான் பறந்துருவ தெரியுமா, அடிமா வீட்டுக்காரமா தான் வம்புழுச்சுன்னா அடிச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. எங்க எல்லாம் நம்ம கீழே இருப்பாங்களா அவங்கள போல போட்டு மிரட்டுறது. நமக்கு மேல ஒரு ஓடி வந்துரு, அவன் பாச்சா வலிக்காது, அவன் 4 சாத்து நம்மள சாத்து விட்டுருவான். அப்ப நம்ம அந்த கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவங்க கொஞ்சம் மிரட்டி தலையிறது, அப்படி பெழுத்துறது, தெரியுமா நான் யாரு தெரியுமா, எப்படி அவட்ட ஆளு தெரியுமா அப்படிங்கிறது. உண்மையிலே அதை சொல்றதுக்கு தகுதியான ஆளு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
உண்மையிலே கெத்தா பேசுறதுக்கு தகுதியானாலும் உமர் ரலியல்லாஹு அவங்க அடிக்க கைய வாங்கிட்டு இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியே உட்கார்றாரு. நீங்க ஒருத்தன் டென்ஷன் படுத்துறாங்க, இரிட்டேட்டிங் பண்றான், கடுமையா இரிட்டேட்டிங் பண்றான், அடிக்க போயிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் தடுக்கிறாரு, ஏதோ சொல்றாரு, அந்த என்ன சொன்னாலும் உங்க மைண்ட் என்ன சொல்லும்னா அடிச்சிட்டு தான் கையை கீழே போடும். இதான ரியாலிட்டி, இதான யதார்த்தம். அவன் அடிக்காம ஒரு அடியாக அடிச்சாதான் மனசாரும், இல்லன்னா மனசாராது. எப்படி அவன் இப்படி கேட்கலாம் என்னைய, அவன் அடிக்காம விட்டுட்டோமே என்று துடித்து கொண்டிருப்பான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த கோபத்தின் உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு இறை வசனம் அவர் அப்படியே நிலைகுலையை செய்து அப்படியே பூமியில் சாஷ்டாங்கமாக விழுந்து விடுகிறார் என்று சொன்னால், தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தும் தான் உண்மையிலே கோபக்காரனாக இருந்தும் அல்லாஹுடைய வசனம் ஒன்று சொல்லப்பட்டு விட்டால், அல்லாஹுடைய கட்டளை என்று வந்துவிட்டால், அந்த கட்டளைக்கு முன்னால் என் கோபம், என் ஆட்சி அதிகாரம், என் செல்வம் எல்லாம் கால்த்து சிகிச்சம், நான் அப்படியே இருந்து விடுவேன் நிரூபித்து காட்டினார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த அளவுக்கு இரையச்சம், இரையச்சத்திற்கு நேருக்கு நேராக விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி சம்பவம் யாருக்கு நடக்குது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நடக்குது. இதே மாதிரி சம்பவம், இதே மாதிரி நிகழ்வு. எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அபூபக்கரை சிலாகித்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சித்தீகன் என்ற பட்டம் உயிரோடு வாழும் பொழுது நபிமார்களுக்கு அடுத்த கேட்டகரி சித்தீக்குகள் அந்த பட்டத்தை கொடுத்து விட்டார்கள். இந்த தோழர் சொர்க்கவாசி என்பதை ரசூலுல்லாஹ் நேரடியாக சான்று பகர்ந்தாங்க. எந்த சந்தேகம் கிடையாது. அபூபக்கர் மரணித்தால் சுவனம் தான். அஸரத்துல் முபஸ்ஸிரா 10 நபர்கள் சுவனம் கன்ஃபார்ம். அதில் முதலாவது நபர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. சொர்க்கத்தின் 8 வாசல்கள் வழியாகவும் ஒருவர் சிலாகித்து அழைக்கப்படுவார். 8 வாசல். இன்னைக்கு நோன்பாளிக்கு ரய்யான் வாசல் மட்டும்தான். சதக்கா கொடுத்தவருக்கு சதக்கா வாசல், தொழுதவருக்கு தொழுகை, ஜிஹாது செய்தவருக்கு ஜிஹாதுடைய வாசல். ஆனால் ஒரு நபருக்கு சுவனத்தின் 8 வாசல்களிலும் மலக்குகள் காத்திருப்பாங்க. 8 வாசல் காவலர்களிலும் கூப்பிடுவாங்க, இங்கே வாருங்கள், எங்கள் கதவு வழியாக வாங்கள், எங்கள் வாசல் வழியாக வாருங்க. யார் அந்த நபர் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட சிறப்பு அவருக்கு ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையை எடுத்து வளர்க்கிறாங்க, வேலைக்கு வைத்திருக்கிறாங்க. அந்த அடிமை என்ன செய்யறாரு? ஒரு நாள் காணாமல் போன அடிமை கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு வேலைக்கு. மறுபடியும் வரும்பொழுது உணவுப் பொருட்களை கொண்டுட்டு வர்றாரு. அபூபக்கர் கொடுக்கிறார், சாப்பிடுங்கன்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு உணவை எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த அடிமை அன்பளிப்பாக கொடுத்தோன்னே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த அடிமை சொல்றாரு, அபூபக்கரே, நீங்க இப்ப சாப்பிட்டீங்கல்ல, இந்த உணவு எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படி வந்துச்சு? நான் ஒரு காலத்தில் பயணிகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு குறி சொல்லி அதன் மூலமாக பொருளாதாரம் தேடுவேன், சம்பாதிப்பேன். அப்படி ஒரு கூட்டம், ஒரு வாணிப கூட்டம் வரும்போது நான் அவர்களுக்கு முன்னால் குறி சொல்லி இருந்தேன். அப்பொழுது அவர்கள் எனக்கு ஊதியம் எதுவும் கொடுக்காமல் போய்விட்டார்கள். அதற்கு பிறகு இன்றுதான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் அன்றைக்கு குறி சொன்னதற்காக கூலியாக இந்த உணவை கொடுத்தார்கள். அந்த உணவுதான் உம்மிடத்தில் கொடுக்கப்பட்டது, அதைத்தான் இது சாப்பிட்டேன் என்று சொல்றாங்க. இப்ப நம்மளா தான் என்ன செய்வோம்? அப்படியே கார்ல ஃபேமிலியோட போய்கிட்டே இருக்கும். வழியில ஹோட்டல் பசிக்குது, பைபாஸ்ல நிப்பாட்டுறோம். எங்க பாப்போம்? ஹலால் போர்டு மாட்டப்பட்டிருக்கா? மாட்டப்பட்டிருக்கு. சரி, ஹலாலா? அவர்கிட்ட கேட்போம், பரிமாற விடு. ஆமா ஹலால் தான் அப்படின்றார் அவர். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்டு போன் அடிக்கிறான். சாப்பிட்டு கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஃப்ரெண்டு போன் அடிக்கிறாப்ல, மச்சான் எங்க இருக்கிற? இப்படி வந்தோம்னா அப்படி ஹோட்டல். ஐயோ அது ஹராம்லடா, அது ஹலால் இல்லடா. அந்த ஹோட்டல்ல கோழி எங்க வாங்க தெரியுமா உனக்கு? ஆடு எங்க வாங்க தெரியுமா? இங்க இருந்தா லெக் பீஸ கடிச்சுக்கிட்டு இருப்போம். கோழி எங்க வாங்கினாங்க? அது ஹராம்ல. இது கூட சத்தம் கூட பொண்டாட்டி கேட்டக்கூடாது, அந்த மாதிரி புடிங்கி போட்டு போட்டக்கூடாதுல்ல. சரி சரி சரி, வை வை வை. கொன்னா பாவம் தின்னா போகும்னு ஒரு பழமொழி வச்சிருக்காங்கல்ல, அது நமக்குன்னே வச்சிருக்கிறோம். நம்ம என்ன மனசுல ஓடுது? இதெல்லாம் பெரிய குற்றமா? என்ன என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறோம், என்னைக்காவது ஒரு நாள் தானே, என்னைக்காவது ஒரு நாள் தானே சொல்லி இஷ்டத்துக்கு ஹராமான விஷயங்களை அலட்சியமா சாப்பிடுறோம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன் வயிற்றுக்குள் அந்த ஹராமான உணவு போய்விட்டது என்று தெரிந்த உடனே தன் விரலை தொண்டைக்குள் விட்டு சாப்பிட்ட உணவை எல்லாம் அந்த இடத்திலேயே வாந்தி எடுத்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய இறைச்சம் பாருங்க. போனா போகுது, இதற்கு பரிகாரம் என்ன? ரசூலுல்லாஹ் போய் கேட்போம், தௌபா செய்வோம்.
தௌபா செஞ்சா முடிஞ்சு போகவில்லை என்று அலட்சியமாக விட்டுவிடவில்லை. இந்த உணவு தன் ரத்தத்தில் கலந்து தன் உடலிலே கலந்து விட்டால் அந்த உணவு சுமக்கின்ற இந்த உயிரோடு நாம் சென்று காபாவிலே கையேந்தி ரப்பி ரப்பி என்று கேட்டாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கின்ற இறையச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்ல, புழுதி படைந்த தலையோடு அழுக்கு படைந்த ஆடையோடு காபாவிலே நின்று கொண்டு கையேந்தி ஒரு அடியான் யா ரப்பி யா ரப்பி என்று பிரார்த்தனை செய்கிறான். அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய ஆடை ஹராம். எப்படி உங்கள் இறைவன் அவன் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான்? எவ்வளவு பயப்பட வேண்டிய விஷயம் பாருங்க. அலட்சியமாக ஹராமான உணவை உண்டுவிட்டால், ஹராமான சம்பாத்தியம் மூலம் உடையை உடுத்திவிட்டால், அந்த உணவு அந்த உடையோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் முதலாவது ஆலயமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவுக்கு சென்று யா ரப்பி யா ரப்பி என்று கண்ணீர் சிந்தினாலும் பரட்டை தலையோடு பார்ப்பதற்கே பரிதாபகரமான சூழ்நிலையில் நாம் நின்றாலும் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று சொன்னால், என்ன நம்பிக்கையில் நாம் சில நேரங்களில் ஹராமான பானங்களின் பக்கம் செல்கிறோம், ஹராமான உணவுகளின் பக்கம் செல்கிறோம். வட்டியை வாங்குவதில் சர்வசாதாரணமாக அதற்கு வேறு வேறு பெயர்களை வைத்து இஎம்ஐ ஒரு பேரு, வட்டிக்கு புதுசா வச்சிருக்கிற பேரு ஜீரோ இன்ட்ரெஸ்ட். எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. மொபைல் இல்லன்னா நமக்கு என்ன ஆக்சிடென்ட் என்றும் மொபைல் செத்து போயிருமா? மொபைலுக்கு உடஞ்சிருச்சு, மௌத்தாயிருவோம், உடனே ரூபு போயிருமா, உடனே மலக்கு மௌத்து வந்துருவாரா? நாளைக்கே போய் 30,000 ரூபாய்க்கு ஒரு போன் எப்படி எடுக்கிறது? அதான் டியூ இருக்குல்ல, டியூ கட்டுவோம், டியூ கட்டி எடுப்போம், இஎம்ஐல எடுப்போம். இஎம்ஐ எடுக்கக்கூடாது. அடையாடுறா நீ பொழைக்க தெரியாத பயிராக இந்த காலத்துல அவன் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கான். நம்ம கூட ஒரு சைத்தான் அவன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு போனை எடுக்க நீ யோசிக்க, அதெல்லாம் எல்லாம் மன்னிப்பான். என்னமோ அல்லாஹ் இவருக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி, எடுத்துக்கப்பா இஎம்ஐல நான் உனக்கு மன்னிச்சிருக்கேன் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அதெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கிறோம், வா எடுப்போம். அசால்ட்டா வியாபாரம் செய்தால் வியாபாரத்தின் மூலம் ஈட்டப்படக்கூடிய பொருளாதாரம் அது ₹1 இருந்தாலும் அது ஹராமான பொருளாதாரம் உள்ளே வந்து விட்டால், அந்த ஹராமான பொருளாதாரம் உணவில் கலந்து விட்டால் நாம் செய்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்கின்ற அச்ச உணர்வு இருக்கிறதா? எப்படிப்பட்ட இறையச்சம் பாருங்க. இத்தனைக்கும் நன்மைகள்ல முந்தி நிற்கக்கூடிய ஒரு அபூபக்கர், வாக்குறுதி கொடுக்கப்பட்ட மனிதர் அபூபக்கர். நம்மை போல் வாக்குறுதி கிடையாது. அவருக்கு வாக்குறுதி சித்திக்கு நிஸ்வனத்தின் எல்லா வாசல் வழியாக அழைக்கப்படுவீர். எவ்வளவு வாக்குறுதி அபூபக்கருக்கு, அவ்வளவு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலும் அந்த அபூபக்கருடைய பயத்தை இறையச்சத்தை நீங்கள் பாருங்க எப்படி இருக்கிறார் என்று. இன்னொரு செய்தி கேட்டால் நாம் நடுங்கி போய்விடும். ரசூலுல்லாஹ்வோடு மிக நெருக்கமான ஒரு தோழர் இருப்பார். அவர் ஒரு இளைஞர், சாபித் பின் கைஸ். பேர் எங்கே ஞாபகம் வருதா நமக்கு? சாபித் பின் கைஸ் சொன்ன உடனே யாராவது சொல்லுங்க பாப்போம். இவர் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் இந்த சமுதாயத்துக்கு. இளைஞர்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம். சாபித் பின் கைஸ் அவர் செய்த ஒரு பெரிய பங்களிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயம் ஒரு நல்ல அமலை, ஒரு சிறந்த அமலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை அதிகம் பெற்று தரக்கூடிய அந்த அமல். இன்னொரு குழு கூட கொடுக்கிறேன், நோன்புக்கும் அந்த அமலுக்கும் மிக நெருக்கம் இருக்கு. அந்த அமலை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தாவா இருந்தவர் சாபித் பின் கைஸ். இல்லையா? குர்ஆனை ஓதுறோம்ல, சூரா ஃபாத்திஹால இருந்து சூரா நாஸ் வரைக்கும் தொகுக்கப்பட்டிருக்கா. இந்த குர்ஆனை தொகுத்து கொடுத்த ஒரு இளைஞர் சாபித் பின் கைஸ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இந்த குர்ஆனை அவரிடத்தில் தான் தொகுப்பதற்கு அபூபக்கர் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த சாபித் பின் கைஸ் என்ன செய்வார்னா, ரசூலுல்லாஹ்க்கு வலப்புறமே இருப்பார். எந்த ஒரு கூட்டத்திலும் பிரச்சாரத்திலும் ரசூலுல்லாஹ்க்கு வலப்புறமே அமர்ந்திருப்பார். இவருக்கு என்ன வேலை? இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குது. எப்படி கேக்குது? ஸ்பீக்கர் இருக்குது, குழாய் இருக்குது, அதன் மூலமாக நீங்க கேக்குறீங்க. ஸ்பீக்கர் எதுவுமே இல்ல, மைக் இல்ல. நான் இங்க இருந்து பேசினா இங்க உள்ளவங்க கேட்கும், அங்க உள்ளவங்க கேட்காது. அப்ப அங்க உள்ளவங்களுக்கு யார் சொல்லுவா செய்திய? அன்றைக்கு அந்த வேலை தான் சாபித் பின் கைஸுடைய வேலை. அவர் ஒரு ஸ்பீக்கர், ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பீக்கராகவே இருந்தார் எல்லா காலகட்டத்திலும். ஏன்னா அவருடைய குரல் கனத்த குரல், நல்ல எல்லா பக்கமும் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல குரல் வளம் படைத்தவர். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்கன்னா, இவர் அருகாமையிலிருந்து கேட்டு எழுந்து சத்தமாக அந்த செய்தியை சொல்வார். கடைசியில இருக்கிற மனிதர்கள் வரைக்கும் அந்த செய்தி சென்றடையும். இப்படி வழக்கமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சாபித் பின் கைஸ் ஆள காணோம். அடுத்த நாள் வரல, 3ஆம் நாள் வரல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்கப்பா சாபித் எங்க?
தன் தோழர்கள் சொல்றாங்க, சாபித் பின் கைஸை போய் பார்த்து விட்டு வாருங்க, அவர் என்ன ஆனாலும் தெரியல, சபைக்கு வரவே இல்லை. உடனே அவங்க போறாங்க, போய் பார்க்கிறாங்க, சாபியுடைய வீட்டுல சாபிது கலையை கவிழ்த்தி போட்டு அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சஹாபி சொல்றாங்க, எதற்காக அழுகிறார் கேளுங்க. அவர் சொல்றார், ஒரு வசனம் இறங்குகிறார். என்ன வசனம்? சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். அந்த 2வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அந்த வசனம் எதற்காக இறங்கப்பட்டது? அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. பனூ தமீம் கோத்திரத்தார் சொல்லி ஒரு கோத்திரத்தார், இந்த கோத்திரத்தாருக்கு ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்காக அவர்கள் பயணப்படும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆலோசனை கேட்கிறாங்க, எங்கள் கூட்டத்திற்கு ஒருவரை நீங்கள் தலைவராக நியமித்து தாருங்கள். அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஆலோசனை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்ல போறாங்க. பதில் சொல்ல போகிறதுக்கு முன்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ககாவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ககாவு அவர் பேரு, ககாவு என்கின்ற இந்த நபித்தோழரை நீங்கள் இவர்களுக்கு தலைவராக நியமியுங்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை விட அக்ரவ் பின் ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய இவர் சிறந்தவர், இவரை நீங்கள் தலைவராக தேர்வு. இவர் கருத்து, அவர் கருத்து அது, இவர் கருத்து இது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தான் சொன்ன ஆட்களையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அபூபக்கர் கோபம் வந்துருச்சு. உமரை பார்த்து சொல்றாங்க, நீ என்ன எப்ப பார்த்தாலும் நான் என்ன கருத்து சொன்னாலும் மாற்று கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிற, இதுக்குனே நீ சபைக்கு வருவியா? நான் சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்குனே வருவியா? அப்படின்னு கடுமையா கோபத்துல கத்துறார் அவர். அபூபக்கர் கத்துற உடனே உமர் கத்துறாரு, உங்களுக்கு என்னங்க, நான் என் கருத்தை சொன்னேன், நீங்க உங்க கருத்தை சொன்னீங்க, ஏன்ட்ட ஏன் கோபிக்கிறீங்க அப்படின்னு அவர் கத்துறார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை ஒட்டி சப்தம் உயர்கிறது. ரசூலுல்லாஹ் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, இப்ப சப்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறத, ரசூலுல்லாஹ் இருக்கிறதே அவர்கள் சண்டையில மறந்து போய் கத்துறாங்க. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், நபி உங்கள் சபையில் இருக்கும், நபியோடு நீங்கள் இருக்கும் பொழுது நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். அப்படி நீங்கள் உயர்த்தி பேசினால் நீங்கள் அறியாமல் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன? நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தி பேசினால் நம் செய்த அத்தனை நற்காரியங்களும் அழிந்து விடும். எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்! இதெல்லாம் நினைக்கிறாரு சாபித் பின் கைஸ், ஒருவேளை நாம் தான் அல்லாஹ்வுடைய தூதரின் குரலுக்கு மேல் உயர்த்தி மக்களுக்கு கேட்பதற்காக கத்தி பேசுகிறோம், நம்மை குறித்து தான் இந்த வசனம் இறங்கிவிட்டது என்று பயந்து வீட்டில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருக்கிறார். பார்த்து விட்டு வர சொன்ன அந்த தோழர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அவர் அழுது கொண்டே இருக்கிறார். காரணம் கேட்டால் தன் நன்மைகள் எல்லாம் அழிந்து நான் நரகவாதியாக ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சொர்க்கவாசி என்கின்ற நற்செய்தியை சொல்லி அவரை சபைக்கு அழைத்து வாருங்கள். அதற்கு பிறகுதான் அங்க சபைக்கு வர்றாரு அந்த நபித்தோழர் சாபித் பின் கைஸ். படிப்பினை பாத்தீங்களா? ஒரே ஒரு செய்தி, உங்கள் அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும், இதை செய்தால் செய்யாதீர்கள் என்று கண்டிக்கிறான். சம்பந்தமே இல்லை, ஆனா அவர் பயந்து கொள்கிறார். ஒருவேளை நமக்காக இறக்கப்பட்டிருக்குமோ, நம்முடைய அமல்கள் அழிந்து விடும் என்று பயந்து வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன தெரியுமா? அபூபக்கர் உமர் சண்டை ஓட்டுதான் அந்த வசனம் இறங்குச்சு. இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுவதாக இருந்தா ரொம்ப மெதுவா பேசுவாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் புரியாது. உமரே நீங்கள் என்ன சொன்னீர்கள், திரும்ப சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தன் குரலை தாழ்த்தி உமர் அவர்கள் பேசுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் சேகரித்த நல்லறம் எல்லாம் இந்த காரியங்கள் மூலமாக அழிந்து நாசமாக போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் அந்த நபி தோழர்கள் உடனே அஞ்சி நடுங்கினார்கள். நன்மையை இழந்துவிடக் கூடாது என்று உடனே அதற்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய துணிந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் ஒரு செய்தி எச்சரிக்கை செய்கிறான் தெரியுமா? நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சா உங்கள் காரியங்கள்லாம் நன்மைகள்லாம் அழிஞ்சு போயிடும் சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். என்ன காரியம்? ரூஹுலாம் இருக்கா இல்ல அப்படி சும்மா உட்கார்ந்திருக்கீங்களா? கேட்கிற கேள்வி புரியுதா? அந்த சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி, நபியின் குரலுக்கு மேல உயர்த்தக்கூடாது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, நபி சபையில கிடையாது, நபியின் குரலுக்கு மேல நம்ம உயர்த்த மாட்டோம். ஆனா நமக்கு அல்லாஹ் சொல்றான்,
நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்க, இந்த பாவத்தை செஞ்சா உங்களுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் அழிவு போய்விடும் என்று சொல்லுகிறான். என்னென்ன காரியம் அது? என்னமா? தாய் தந்தையர்களை துன்புறுத்துவதா? சரி, வேற? அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்னாகும்? அல்லாஹுக்கு இணை வைத்தால் என்னாகும்? பால பாடம், அகீதா பாடாது, எல்லாம் நல்ல அஞ்சு போகும். அல்லாஹுக்கு ஒருவன் இணை வைத்து விட்டால் அவன் முன்னால் செய்த அத்தனை நற்காரியங்களும் அழிஞ்சு போய்விடும். அடுத்து இன்னொன்னு தெரியுமா? நம்ம சர்வ சாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயம், தன் சகோதரனை பற்றியோ தன் சகோதரியை பற்றியோ புறம் பேசினால், தன் சகோதரனை பற்றியோ தன் சகோதரியை பற்றியோ அவதூறு பேசினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, திவாலாகி போனவன், இந்த ஹதீஸ் எல்லாம் எத்தனை முறை நமக்கு பயான் பண்ணிருப்பாங்க. திவாலாகி போனவன் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார்கிட்ட தினார் இல்லையோ யார்கிட்ட திர்ஹம் இல்லையோ அவன் தான் திவாலாகி போனவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, நாளை மறுமையில் முதுகிலே மூட்டை மூட்டையாக நன்மைகளை செய்து வருவான் ஒருவன். இரவெல்லாம் நின்று வணங்கி இருப்பான், பகலெல்லாம் நோன்பு நோற்று இருப்பான், தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருப்பான், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருப்பான், தாவா பணிகளுக்காக தன் இளமையை தொலைத்திருப்பான், தன் ஆயுட்காலம் முழுவதும் மார்க்கத்திற்காக உழைத்திருப்பான், தன் குடும்பம் குட்டியை கூட பார்க்காமல் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தின் பின்னாலே ஓடி இருப்பான். அவ்வளவு நல்லறங்களை அவ்வளவு நன்மைகளை சுமந்து கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியதற்கு தயாரான நிலையிலே நாளை மறுமையில் நின்று கொண்டிருப்பான். அப்பொழுது ஒரு மனிதன், ஒரு அடியான் வருவான், இறைவா, பூமியில் வாழும் பொழுது இவன் என் மானத்தை வாங்கினான், என்னை பற்றி புறம் பேசினான். அப்படியானால் இங்க என்ன செய்ய முடியும்? இங்க எதுவுமே செய்ய முடியாது. மறுமையில தங்கமோ வெள்ளியோ காசோ பணமோ எதுவும் அங்கே பயன் தராது. அப்படி என்றால் இந்த மனிதனால் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய், இவனுடைய நன்மையிலிருந்து எடுத்துக்கொள். எவ்வளவு பாதிப்போ, நாம் யாரை குறித்து எவ்வளவு புறம் பேசினமோ, நம்மால் புறம் பேசப்பட்ட சகோதரனோ சகோதரியோ நாளை மறுமையில் இருக்க போகிறார்கள். இது நிச்சயம் நடக்க போகிறது. நன்மை அழிய போகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் போன பிறகு அவதூறுகளால் பாதிக்கப்பட்டவன் வருவான், கோல் சொல்லி பாதிக்கப்பட்டவன் வருவான். வந்து ஒவ்வொருவனாக நன்மைகளை எடுத்து 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 போய்விடுவான். கடைசியில நன்மைகள் எல்லாம் கரைந்து போய்விடும். நியூட்ரல்ல வந்து நிற்பான். இவன் சுவனமா நரகமா என்ற நிலையில் இருக்கும் பொழுது அப்பொழுது சிலர் வருவாங்க, இறைவா, இவன் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினான், மோசடி செய்தான், இவனுக்கு எதிராக எனக்கு நீதி வழங்கு. இவன் நன்மை இல்லை, உன்ட்டு என்ன இருக்கு? பாவம் அதிகமா இருக்கு, எடு பாவத்தை தூக்கி வை, இவன் போ நரகத்துக்கு. இரவெல்லாம் வணங்கினவன், சமுதாயத்துக்காக ஓடி ஓடி உழைத்தவன், தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்தவன், நன்மைகளை மூட்டை மூட்டையாக சுமந்தவன், நாளை மறுமையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டு பிறருக்கு கொடுத்து விட்டு பிறரின் தீமைகளை சுமந்து கொண்டு செய்யாத பாவங்களை சுமந்து கொண்டு நரகத்தில் போய் விழுகிறான் என்று சொன்னால் இதை விட ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏதாவது இருக்கிறதா? இந்த நஷ்டத்தை குறித்து நாம் பயந்திருக்கிறோமா? இதன் மூலமாக நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும், நன்மைகள் அழிக்கப்பட்டுவிடும் என்றால் யோசித்திருக்கிறோமா? உலகத்துல இப்படி ஒரு சொல்லி பாருங்க, 50 லட்சம் அல்லாஹ் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு, எவனையாவது பத்தி புறம் பேசுனா 50 லட்சத்துல 10 லட்சம் கழியும், மைனஸ் ஆகும். அடுத்து அவதூறு பேசுனா இன்னொரு 10 லட்சம் கழியும், கோல் சொன்னா இன்னொரு 10 லட்சம் கூடியும். இப்படின்னு ஒரு நிலை உலகத்துல இருந்தா யாராவது பேசுவோம்? எம்மாடி 10 லட்சம் போயிடும், பேசக்கூடாது. எவனாவது பேசுறாலும் வாய மூடுறா 10 லட்சம் போயிடும், பேசாம இருடா. ஆனா இப்போ நன்மையில் அழிவு தெரியும், அப்படியே சுகமா இருக்குது. அவனை பத்தி பேசினா, அதுவும் நமக்கு பிடிக்காதவனை பத்தி பேசினா நம்ம 2 பிட்ட போடுவோம். அவன் அப்படித்தான் மோசமானவைய, அவன் இப்படித்தான் இருப்பான். அப்படியே அதுல நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஆனந்தம். அந்த ஆனந்தம் எங்க தெரியுமா? எல்லா நன்மைகளும் இழந்து போய் நம்ம திவாலாகி போய் நிற்போமே, அப்ப தெரியும் அல்லாஹ் பாதுகாக்கணும். உமர் பயந்தது அதற்குத்தான், அபூபக்கர் பயந்தது அதற்குத்தான், சாபிர் பின் ஹைஸ் பயந்தது அதற்குத்தான். எங்களுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று அஞ்சினார்கள். நாம் அந்த அச்சம், இறையச்சம் இருக்கிறதா நம்ம இடத்துல? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்து 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 நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. இது ஹராம், இது ஹலால் தெளிவாக நமக்கு கோடு போட்டு தந்து விட்டார்கள். இது ஹராம் என்று தெரிகிறது என்று சொன்னா விலகிக் கொள்ளணுமா இல்லையா? இல்லை நான் அப்படித்தான் செய்வேன் என்று சொன்னா உள்ளத்தில் இறையச்சம் இல்ல. உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்று சொன்னா கோடி ரூபாயை கொண்டு போய் இறைவழியில் செலவழித்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜி பயணம் போய்விட்டு வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படின்னா முதல்ல நம்ம உள்ளத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயம், இந்த நோன்பில் நாம் பெற வேண்டிய முதல் பாடம், படிப்பினை, உள்ளத்தை இறையச்சத்தால் நிரப்ப வேண்டும். எப்படி நிரப்புவது?
அதுக்குண்டான வழி என்ன? சூரா அஹ்ராஃப் 7வது அத்தியாயம் அதே 200வது வசனத்துல 199 அடுத்து 200வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், ஷைத்தானுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டால் ஃபஇம்மா யஹ்தியன்னகும் மினஷ் ஷைத்தானி நஸ்வுன், ஷைத்தான் உங்கள் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினால், ஒரு ஹராமான காரியத்தை நீ பார் என்று உங்களை தூண்டினால், ஒரு ஹராமான காரியத்தை செய் என்று உங்களை தூண்டினால், அப்பொழுது இறையச்சவாதிகள் என்ன செய்வார்களாம்? உடனே சுதாரித்துக் கொள்வார்கள். அந்த தீமையிலிருந்து தன்னை விடுவித்து அங்கிருந்து விரண்டு ஓடி விடுவார்கள். அங்கேயே இருக்க மாட்டான். அந்த சூழலிலிருந்து தன்னை காப்பாற்றுவான். அதுதான் இறையச்சவாதியோட பண்பு. எல்லா கதவையும் அடைச்சிட்டா அந்த பெண், அமைச்சருடைய மனைவி, அந்தஸ்துல கூடின பொம்பளை, அழகில் கூடிய பொம்பளை, வேற யாரும் கிடையாது. யூசுஃபை பார்த்து சொல்லுகிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, யூசுஃபை வா, யாரும் பார்க்க மாட்டாங்க, வா தப்பு செய்வோம், எந்த சாட்சியும் கிடையாது. எவ்வளவு அற்புதமான தப்பு செய்வதற்குண்டான வாய்ப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை தான் நமக்கு எப்ப பாவத்தின் கதவு திறக்கும் பொழுதெல்லாம் நினைவில் இருக்கும். நம்முடைய உள்ளத்துல பசுமரத்து ஆணி போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தைகளை ஆழமாக நாம் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை தெரியுமா? என் இறைவன் எனக்கு இவ்வளவு அருள்கொடையை தந்து, கனவுகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, ஒரு கண்ணியமிக்க இடத்தில் என்னை அமர வைத்து, இவ்வளவு சிறப்புகளை, இவ்வளவு அருள்கொடைகள் எனக்கு தந்திருக்கும் பொழுது நான் எப்படி அவனுக்கு மாறு செய்வேன்? எந்த இடத்துல பேசுறாங்க? எல்லாம் தப்பு செய்யறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு. யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கூட அந்த இடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதை நினைவு கொண்டார்கள் தெரியுமா? என் இறைவன் எனக்கு என்ன குறை வச்சான்? என்னுடைய வாழ்வாதாரத்தில் குறை வச்சானா? என்னுடைய ஆடைகளில் குறை வைத்தானா? என்னுடைய கண்ணியத்தில் குறை வைத்தானா? அப்படிப்பட்ட இறைவனுக்கு எப்படி நான் மாறு செய்வேன்? அவன் தடுத்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? செய்ய மாட்டேன் என்று ஓடுகிறார் ஒருங்க அந்த இடத்தை விட்டு. அப்பதான் அந்த அம்மா பிடிச்சு இழுத்து பின்பக்கம் சட்டை கிளியுது. அந்த ஓட்டம் உண்மையிலே நம்ம கிட்ட இருக்கணும். எப்ப தவறுகளின் வாசல் திறந்து நிற்கிறதோ, எப்போதெல்லாம் சந்தர்ப்பங்கள் தவறு செய்ய நமக்கு வாய்ப்பாக அமைகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த செய்தி நினைவுக்கு வரணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி நினைவுக்கு வரணும். எனக்கு என் இறைவன் எவ்வளவோ அருள் புரிந்திருக்கிறான், என்னை ஒரு முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் கல்லையும் மண்ணையும் பாம்பையும் பள்ளியையும் ஆட்டையும் பன்றியையும் வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ரப்பு உண்மையான ரப்பை அறிந்து உணர்ந்து அவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். கண்ணியமிக்க மார்க்கத்தில் என்னை ஒருவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். உத்தம தூதர் முஹம்மது நபிக்கு அவர்களுடைய உம்மத்தாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் நினைத்து பார்த்து அந்த தீமைகளை விட்டு விலகிக் கொள்ளணும். இது இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம். நாம் அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ரமலான் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, இந்த இறையச்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். இந்த அடிப்படையில நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய, அவனால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய, மறுமையிலே சிறப்பித்து அழைக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மையும் சேர்த்து வைப்பானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.